இன்னைக்கு அநியாயத்துக்கு கூட்டமா இருக்கு, உள்ளேயே நுழைய முடியாது போல இருக்க. அடடே, இதான் சாக்குன்னு எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாம உள்ள போகலாம். ஓ அப்படின்னா சரி, பட்டைய கிளப்ப தயாரா இரு. முன்னேறி போ குவாண்டம். முதுகெலும்பு போச்சு. हैरी, आपको ध्यान रखना चाहिए था। आपको शिनचैन को अपने कंधे पर बिठाकर इस तरह नहीं घूमना चाहिए था। क्या डैड, आप मुझे कंधे पर बिठाकर भी नहीं चल सके? ऐसा मत कहो बेटा, मैंने पूरी कोशिश की थी, ये गलती से हो गया। ज्यादा हिलिए मत। क्या तुम थोड़ा धीरे नहीं कर सकती हो मित्सी? मैं तो धीरे से। அட என்ன ஹாரி, நீங்க அந்த சாதாரண பொம்மையை வாங்குறதுக்காகவா இப்படி முதுக உடைச்சிட்டு வந்திருக்கீங்க? அப்பா மட்டும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாருன்னா அதை வாங்கி இருக்கலாம். ஏய் ஷின்சான், சும்மா குறை சொல்லாத, மரியாதையா பேசு. நான் உன்னோட அப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்றது இல்ல? நான் என்ன பண்ணுவேன் ஹாரி, சொல்லுங்க. இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய வீட்டு வேலை ஏகப்பட்டது இருக்கு. மேல் கூரைய சுத்தம் பண்ணணும், தோட்டத்துல களை எடுக்கணும், மரக்கிளையெல்லாம் வெட்டணும், ஷீரோவோட வீட்டை சரி பண்ணணும். எனக்கு இங்க தலைக்கு மேல வேலை இருக்கு. அதை செய்ய இதை செய்ய குறை மட்டும் சொல்றீங்க. நான் சொல்ல மாட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் அப்பாதான். ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்ல வார்த்தை. ஆமா, டிவில திடீர்னு சிக்னல் வர மாட்டேங்குது. அதுவா, மேல ஆண்டனால ஏதாவது பிரச்சனையா இருக்கும். எவ்வளவு நேரம் இது இப்படியே இருக்கும்? உங்க அப்பா எழுந்து போய் சரி பண்ற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அப்பா, இப்பதான் உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்லப்பா. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு யார் சொன்னது? அப்படின்னா நான் தான் மேல போய் பாக்கலாமா? என் உடம்பு விட உங்களுக்கு டிவி பாக்குறது தான் முக்கியமா போச்சுல்ல? எங்க போயிட்டு இருக்கீங்க ஹரி? வேற எங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான். வீட்லயே இருந்தா இது குணமாகும்னு தோணல. சரி சரி, போயிட்டு வாங்க. நானும் வரேன். தாங்க முடியல. இறங்கு, இறங்கு, நானும் உங்க கூட வருவேன்ப்பா.